மூவி ரிவ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த மூவியை பற்றி அந்த கதைக்களத்தை பற்றி பேசி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த டாக்ஸிக் இந்த மூவியை பற்றி எடுத்தோன்னா இதோட ரிவ்யூவை பார்த்தோன்னா படும் மோசமாக ஒவ்வொருத்தரும் கிழின்னு எஷ்ஷை கிழிச்சிட்டு வராங்க. அதுக்கான காரணம் என்ன? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போய் பார்க்கலாமா வேணாமா இதையும் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டாக்ஸிக் இந்த படம் தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு நான் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா யஷ் அவர்களே இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக சென்னைக்கு வந்தார், அங்கே போனார், இங்கே போனார், எல்லா இடத்துக்கும் போனார். இதில் குறிப்பாக நயன்தாரா இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் அப்போ வந்திருந்தப்போ நான் யாருக்காகவும் எங்கேயும் போக மாட்டேன், ஆனால் யஷ் பண்ண ஒரே ஃபோன் காலில் தான் இந்த ஒரு படத்துக்கே நான் கமிட் ஆனேன், இப்போ அவருக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்ற மாதிரிலாம் அவங்க பேசியிருந்தாங்க. அது மிகப்பெரிய சர்ச்சையாயிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து யஷ் சென்னைக்கு வந்திருந்தப்போ தளபதி விஜய் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசினார். அவரை மாதிரியே தம்பி கீழே இறங்கப்பான்ட்டு அவருடைய ஸ்லாங்கில் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. யஷ் அப்படின்னு சொன்னாலே மிகப்பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜிஎஃப் 1, 2 இந்த படத்துக்கு அப்புறம் தான் அவருடைய கிராஃபே ரொம்ப அதிக லெவலில் உயர்ந்துடுச்சு. அதே மாதிரி தான் ஒரு சில நடிகர்கள் ஒரு படம் பேன் இந்தியா மூவின்னு சொல்லி ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து இதே மாதிரி ஒரு மூவியை கொடுக்கணுன்றதுக்காக பல போராட்டங்களாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட வரிசையில் இருக்கிறவர் தான் யஷ் அவர்கள். ஏன்னா கேஜிஎஃப் 1, 2 தொடர்ந்து இந்த படம் டாக்ஸிக் படம் ஒரு பேன் இந்தியா மூவி அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 3 வருட காலமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டர் வேறு யாருமே இல்லை, ஒரு நடிகை தான். மாதவன் அவர்களுடைய நல தமயந்தி அப்படின்ற படத்தில் அவருக்கு பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த நடிகை தான் இந்த படத்துடைய டைரக்டர். கீது மோகன்தாஸ் தான் இந்த படத்துடைய டைரக்டராகவும் இருக்காங்க. எதுக்காக இந்த படத்தை எடுத்தாங்கன்ற கேள்வியை பல பேரும் கேட்டுட்ருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, இந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக 50 முறையாச்சு ஒரு படத்தை போட்டு டைரக்டரும் சரி அந்த ஆர்டிஸ்ட்டும் பார்ப்பாங்களாம். அப்படி பார்க்கும்போது இந்த படம் பேன் இந்தியான்ற பட்சத்தில் கண்டிப்பாக 50 முறைக்கு மேலே தான் இந்த படத்தை போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ மனசாட்சியே உங்களுக்குலாம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு படத்தை நம்ம தரோமே, காசு கொடுத்து தானே டிக்கெட் வாங்குறாங்க. அதுவும் கர்நாடகாலலாம் இந்த டிக்கெட்டு 2000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சோறு தண்ணி இல்லாமல் பசங்க தேட்டர் வாசல்லே நிற்கிறாங்க. 190 ரூபா 250 ரூபான்ட்டு டிக்கெட்டுடைய விலை அவ்வளோ இருக்குது. ஸோ இப்படி காசு கொடுத்து உங்கள் படத்தை எதனால இந்த படத்தை பார்க்கணும் நீங்களே சொல்லுங்கன்ற கேள்விகளை பல ரிவ்யூவர்ஸ் கேட்டுட்ருக்காங்க. உண்மையாலே இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கும் இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் வந்ததில்லை. படத்தை மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுவாங்க. கதை பிடிக்கலை, கதை இப்படி இருந்துக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், எதுக்கு இவங்க வராங்கன்னு தெரியல, அப்படிலாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கொடுத்த எல்லாருடைய ரிவ்யூவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே ஓப்பனாக இந்த படம் எதுக்கு அப்படின்ற கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு அக்கா தம்பி பாசத்தை எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு 3 வருஷம் ஆச்சா? இதெல்லாம் ஒரு கதையா? ஏன்னா நயன்தாராலாம் ரொம்ப அதிகமாக பேசியிருப்பாங்க. நயன்தாரா யஷ் ரியலாகவே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. அதை அப்படியே படத்தில் காமிச்சிருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு கேங்ஸ்டர் வராங்க, 1947 கோவா காட்டுறாங்க, சில நிறைய விஷயங்களை உள்ளே புகுத்தி என்ன படம் கான்செப்டே புரியாமல் குழப்பி அப்படியே போயிட்டுருக்கு. இந்த படத்தில் நயன்தாரா சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்திங்கன்னா யஷ் அவர்களுக்கு. ஸோ கடைசியாக அவங்க 2 பேருடைய பாண்டிங்கை தான் ரொம்ப பெருசாக காட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் யஷ் அவர்கள் இந்த தீபாவளி துப்பாக்கி எப்படி சுடுவாங்களோ அதே மாதிரி இவர் டப்புன்னு எல்லாத்தையும் சுடுறதே ஒரு வேலையாக வச்சுருக்காருன்ற மாதிரி பல பேரும் விமர்சனங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ ரசிகர்களை ஏன் அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற கேள்வி இங்கே கேட்டுட்ருக்காங்க. இன்னும் நீ பைத்தியக்காரனாகவே எங்களை நினச்சிட்ருக்கல அந்த ஒரு டயலாக்கை தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா ரசிகர்கள் உங்களை கொண்டாடி ரொம்ப ரொம்ப தூக்கி வச்சதுனால தான் உங்களுக்கு தலைகணம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு நீங்கள் ஓகே பண்ண இத்தனை வருஷம் நீங்கள் இழுத்தடிச்சு இவ்வளோ காசை நம்ம வசூல் பண்ணலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டுகளை வாங்கி எதுக்கு இப்படிப்பட்ட பணம் உங்களுக்கு முக்கியமாக போச்சா? மக்கள் தானே உங்களுக்கு முக்கியம். ரசிகர்கள் இல்லைனா நீங்கள் எதுவுமே கிடையாது. அந்த ரசிகர்கள் தான் இந்த கேஜிஎஃப் 1 கேஜிஎஃப் 2க்கெலாம் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அப்படிப்பட்டவங்களை ஏன் நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்ற கேள்வி கேட்டுறாங்க. இந்த கேள்வி 100க்கு 100 உண்மை. ஏன்னா சில நடிகர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தான் ஃபேமஸ் ஆகணும், நமக்கு இந்த பணம் கிடைக்கணும் அப்படின்ட்டு
பேஷனை தாண்டி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படியே போகிற போக்கில் நடிச்சுட்டு போயிடுறாங்க. கதை இருக்கோ இல்லையோ நம்ம முகத்துக்காச்சும் பார்ப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு இந்த படத்தை ஒப்பிட்டு பேசுகிறாங்க. ஸோ காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபுக்குள்ளே தேவைப்படுது. அப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்க வேண்டிய படங்களை ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போக வைக்கிற வகையில் ஏன் படங்களை எடுக்கணும்? குறிப்பாக இந்த துப்பாக்கி சூடுன்ற விஷயம்லாம் ரியாலிட்டியாக நடக்குதா ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அண்டு டப்புன்னு எல்லாரும் சுட்டுட்டு போகிற அளவுக்கு இங்கே சினிமா கிடையாது. ரியல் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதுன்றது நமக்கு தெரியும். ஒரு மெசேஜை கன்வே பண்ணுற வகையில் அதில் கொஞ்சம் ஃபன்னு கொடுக்கறது, அந்த அக்கா தம்பி பாசம், அக்கா அண்ணன் பாசம், அதுக்கப்புறம் இது போல் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டோடு சொல்லியிருந்தா ஓகே. இப்படிலாம் ஒரு படம் எடுக்கணுமா? இப்படிப்பட்ட படங்களுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ உண்மையாலே இப்போலாம் ரொம்ப தெளிவாக ஆகிட்டாங்க எல்லாரும். காசை வாங்கிட்டு தான் நம்ம ரிவ்யூ பண்ணணுன்ற காலகட்டம்லாம் மாறிடுச்சு. ஏன்னா அப்படியெல்லாம் நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம். நீ காசை வாங்கிட்ட அதனால தான் இப்படி ரிவ்யூ பண்ணுறேன்ட்டு பெரிய பெரிய ஆட்களுக்கு நம்ம நிறைய விமர்சனங்களை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரிவ்யூ பண்ணுறவங்க தெளிவாக ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் டிவியில் போட்டுருவாங்க, அப்புறம் போய் பார்க்கலாம். ஏன்னா ஒரே நாளில் இந்த படத்துடைய கதை ஒன்றும் இல்லை, அண்டு இந்த யஷோடைய கதையை முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் வருது. யஷ் அவர்கள் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்ற கேள்வி நம்ம சைட்லேருந்தும் கேட்கலாம். ஏன்னா அவருக்காகவே, அவருடைய முகத்துக்காகவே தான் மக்கள் கூட்டமாக தேடி போகிறாங்க தேட்டருக்கு. அப்படி இருக்கும்போது கதையை பார்த்து சூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். அவரே இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கலாம், அந்த இடத்துல அப்படி பண்ணியிருக்கலான்ட்டு மாடிஃபை பண்ணலாம். ஏன்னா அப்படி நடிகர்களால் பண்ண முடியும். அது பெஸ்ட்டாக வருதுன்னா அதை டேரெக்டாக அக்செப்ட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அதை அவர் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி பண்ணியிருக்கணும்னு தெரியல. ஸோ இன்னும் இந்த படத்தை முக்கால்வாசி பேர் பார்க்கலாம். அவருடைய ரசிகர்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்துருக்காங்க. யஷுக்கு பெரிய ரெக்வஸ்ட்டாகவே வைக்கலாம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கதையே இல்லாத படத்தில் நீங்கள் நடித்து அதுக்கு ஆயிரக்கணக்கில் டிக்கெட்டை விற்பனை செஞ்சு அது மூலயமா காசு பார்க்குறதுலாம் தேவையில்லை. ஏன்னா மக்கள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்காங்கன்ற பட்சத்தில் அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால் இதுக்கப்புறம் நடிக்க போகிற படமாச்சு கரெக்டான ஒரு சாய்ஸாக இருக்கட்டும், அண்டு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கணுன்ற ஒரு நம்பிக்கை, நம்மளும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. ஒரு படம் ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின்ற காரணத்தினால நீங்கள் இப்படி இருக்காதீங்கன்ற மாதிரி சில பேரும் நல்ல விதமாகவும் பாசிட்டிவாகவும் தான் ரிவ்யூஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு 5K2 தான் கொடுத்துட்ருக்காங்க ரேட்டிங். அந்த வகையில் இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ன கொடுக்கலாம்? அண்ட் யஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.